வணக்கம். இது வேந்தர் டிவியின் திண்ணை முதல் அக்வரை விவாத அரங்கிற்கு நேரில் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சமகாலத்து சமூக அரசியல் நிலவரங்களை விவாதித்துக் கொண்டிருக்கின்ற இத்திண்ணையில் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருப்பது சுவாதி கொலை வழக்கு திசை மாறுகிறதா என்ற தலைப்பில். சுவாதி என்ற இளம்பெண் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கொலை செய்யப்பட்டு, அதுவும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேலாகிறது. கொலையாளி பிடிபட்டு இன்றைக்கு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். இந்த தமிழகத்தையே உலுக்கிய கொலை பற்றி பல்வேறு விதமான யோகங்கள் தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் நாள்தோறும் வந்த வண்ணமே இருக்கின்றன. இந்த கொலை வழக்கு சரியான திசையில் செல்கிறதா அல்லது திசை மாறுகிறதா என்ற தலைப்பில்தான் நாம் இன்றைக்கு திண்ணையில் விவாதிக்க இருக்கிறோம். அதற்காக நமது திண்ணைக்கு திருமதி சுஜாதா மோதி அவர்களும், பெண்ணியவாதி வழக்கறிஞர் சுதா அவர்களும், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு எம் கருணாநிதி அவர்களும், பத்திரிகையாளர் திருமதி லக்ஷ்மி சுப்பிரமணியன் அவர்களும் அரங்கிற்கு வருகை தந்திருக்காங்க. அனைவரையும் திண்ணை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். திருமதி லக்ஷ்மி, அதாவது இந்த கொலை வழக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ கொலைகள் தமிழகத்தில் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இந்த மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. சுவாதி கொலை வழக்கு திசை மாறுகிறதா என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திருமதி லக்ஷ்மி, அதாவது ஒரு சாதி தெரிந்ததுக்கு அப்புறம் இந்த கொலை மீதான பார்வை வேற மாதிரி போகுதுன்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய பார்வையில்? ஆமாம், இப்போ இந்த கொலை வழக்கு முன்ன இருந்ததை விட இப்போ திசை மாற ஆரம்பிச்சிருச்சு. இதை ஆரம்பத்தில் ஸ்டாக்கிங் மட்டும்தான் இதற்கு ஒரு காரணமாக, அதாவது ராம்குமார் பிடிப்பட்ட நேரத்திலும் சரி, அதற்கு பத்திரிகையிலும் ஊடகங்கள் வர செய்தி உண்மையை தான் ஒத்துக்கிறீங்க. திசை மாறுகிறது. இதை இன்றைக்கு இதுக்கு ஒரு ஜாதி சாயம் பூசக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு அப்படின்னு தான் பார்க்குறேன் நான். ஏன்னா நேற்று வரைக்கும் இதில் அவர் கொலையாளி ஒரு தலித் அப்படிங்கிறத நம்ம பேசலை. இன்னைக்கு பேசுகிறோம். இதுக்கு ஒரு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. அதை எல்லாத்தையும், அந்த பாலிடிக்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு பார்த்தாலும் இந்த சுவாதியினுடைய குடும்பம் ஆரம்ப கட்டத்தில் ஒரு காரணம் இல்ல, போலீஸ் துறையில் ஒரு ஒரு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு நேரடியா சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன், இரண்டு குடும்பங்களை பற்றியும் இந்த இடத்துல பேசணும். முதல்ல சுவாதியினுடைய குடும்பம் ஆரம்ப கட்டத்தில் இருந்தே எங்க பொண்ணுடைய டோன்ட் பிரிங் டிஸ்ஹானர் டு அவர் டாட்டர் அப்படிதான் பேசினாங்க. ஸோ இதில் கௌரவம் மட்டுமே அவர்களுக்கு அடங்கி இருப்பதாக முதல் நாளிலிருந்தே நான் பார்க்கிறேன். முதல் நாள் அந்த கொலை நடந்த அன்னைக்கு மீடியா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போனப்போ மீடியாவுக்கு கிடைச்ச ட்ரீட்மெண்ட்டே வேறாங்க. நீங்கள் யாருமே யார்கிட்ட பேசணும்னு அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. எந்த மீடியா கிட்ட பேசணும், யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு அங்கேயே அவங்க கௌரவம் தான் பார்த்தாங்க. இது வரைக்கும் ராம்குமார் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அவங்க அம்மாவையும் அவங்க அம்மா தங்கச்சியும் ஊடகங்கள் ஃபோட்டோஸ் போட்டோம், விஷுவல்ஸ் எல்லாம் காமிச்சோம். ஆனால் சுவாதி ஃபேமிலியில் இருக்க எந்த லேடிஸையும், சுவாதியினுடைய இந்த 4 புகைப்படங்களை தவிர அவங்க அப்பா ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்த விஷுவல், அவங்க அப்பாவை பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பார்த்த விஷுவல், இதை தவிர நம்ம வேற எதுவுமே ப்ளே பண்ணல. நமக்கு வேற எந்த விஷுவலுக்கான ஸ்கோப்புமே இருக்குல்ல. ஏன்னா அவங்க ஃபேமிலி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, போலீஸும் அதை அபாய்ட் பண்ணாங்க ஆரம்ப கட்டத்திலிருந்தே. எனக்கு தெரியும். இப்போ நீங்க கேக்குறது என்னுடைய வீட்டில் ஒரு கொலை நடந்திருக்குது. அது நான் ஒரு பிரபகாண்டப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு ஏன் ஏற்பட்டது? நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய தகவல் நான் பரிமாறுறேன், நான் சொல்றேன், எல்லா விஷயம் ஓபனா நடந்திருக்குது. நான் ஏன் எல்லாத்துக்கு முன்னாடி ஆமா இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி பிரஸ் மீட் கொடுக்கணும்? இல்ல மீடியாக்கு நீங்க சொல்ல வேண்டாம். பட் இது ஏன் இத மீடியா ஏன் கவர் பண்ணணும் அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்தே நான் தான் சொல்றேன், இது கேபிட்டல் சிட்டியில நடந்திருக்கு. அவங்க சொன்ன மாதிரி ஒரு கொடூரமான கொலை அப்படிங்கறதுனால தான் மீடியா உள்ள வராங்க. இல்லைன்னா எதுக்காக மீடியா வர போறாங்க? எங்களுக்கு மீடியாவே வேண்டாம், நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஆரம்பத்திலே அவங்க சொல்லியிருக்கலாம். பட் தே சோஸ் தி கைண்ட் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் விச் வில் ஹேவ் டு பப்ளிஷ் தி இஷ்யூ. இந்த ஸ்டோரியை யார் பப்ளிஷ் பண்ணணும், இந்த வழக்கை பற்றி யார் எழுதணும் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணலாங்க குடும்பத்தார். அதையும் தாண்டி நம்ம இன்னைக்கு ராம்குமார் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்களை அவங்களுக்கு அந்த மரியாதையை நம்ம கொடுக்கல. இவங்க ஃபேமிலியில் அவங்க அம்மாவுக்கோ அவங்க அக்காவுக்கோ நம்ம கொடுத்த மரியாதையை
கொலையான ராம்குமார் எல்லாருக்குமே ஒரே நீதி தான் இருக்கணும். கொலையாளிக்கும் மரியாதைன்னா நீங்க எதை எதிர்பார்க்கீங்க? எனக்கு புரியல. இங்க வந்து பெண்களுடைய முகங்களை வந்து காட்டக்கூடாது, விஷுவலை காட்டக்கூடாது, அவங்க வந்து பாதிக்கப்பட்ட ஃபேமிலி அப்படின்ற போது ராம்குமாரோடைய ஃபேமிலியும், ராம்குமார் தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா அவங்களுடைய ஃபேமிலி எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. கரெக்ட். அவங்களுக்கும் அந்த உரிய மரியாதையை நம்ம கொடுத்துதான். என்னுடைய பையன் வந்து கொலையே செய்யலன்னு ஒரு அப்பா அம்மா சொல்றான், தங்கச்சி சொல்றா, அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அத வந்து சொல்லதான் செய்வாங்க. இது வந்து கோர்ட், இப்ப கோர்ட்ல கேஸ் நடக்குது, கேஸ் முடிஞ்ச பிறகு நிரூபணமான பிறகு இன்னைக்கு வந்து அவர் அலெஜ்டு கில்லர் தான், அவர் கில்லர் கிடையாது. 3 மாதங்கள்ல ஒரு மனிதன் வந்து சைக்கலாஜிக்கலா இவ்வளோ அஃபெக்ட் ஆகி ஒரு கொடூரமான கொலைக்கு தன்னைத்தானே ட்ரெயின் பண்ணிக்கிட்டு அந்த லீகலா என்ன கான்சிக்வன்சஸ் வரும்னு கூட ஒரு மனிதனால யோசிக்க முடியாத ஒரு நிலையிலேயே இருந்திருப்பாரு. சரி, அப்படியே யோசிக்க முடியாத நிலையிலேயே இருந்திருக்கட்டும். மீடியாவினுடைய குவெஸ்டன்ஸ்க்கு அன்னைக்கு கொலையாளியை பிடித்த அன்னைக்கு ராம்குமாரை பிடித்த மறுநாள் காலையில இங்க வந்து கமிஷனர் ஆஃபீஸ்ல கமிஷனரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ், கமிஷனர் கிட்ட பல கேள்விகளுக்கு பதில் இல்லை, எல்லாமே பிரஸ் ரிலீஸ்ல இருக்கு, பாத்துக்கங்கன்னு சொல்றாரு. என்ன எல்லாத்தையும் வந்து போலீஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண அவசியம் இல்லையாமா? ஒரு மீடியா நிறைய இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அதான் சொன்னாரு, இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு, எல்லாத்தையும் நாங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு தான் சொன்னாரு. பட் இது வரைக்கும் அந்த மோட்டிவே ஏன் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படல? என்ன மோட்டிவ்? கொலையாளி பிடிபட்டு இதுவரை 1 வாரம் ஆயிடுச்சு, அவரோட பெயில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, புழல் சிறையில இருக்காரு, அவர் வந்து நல்லா இருக்காரு, நல்லா பேசுறாரு, எல்லாம் சொல்றாங்க. வந்து அவர் சொன்ன காரணம் வந்து ஒருதலை காதல் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொன்னாரு. ஒருதலை காதல் மட்டுமே காரணமாக இருக்கும்னு நான் நம்பல. திரு கருணாநிதி இவங்க நம்பாததுக்காக வந்து இன்வெஸ்டிகேஷன் நம்ம சொல்ல முடியாது. இவர்களை திருப்திப்படுத்த வேண்டியதுங்கிறது தனிப்பட்ட ஒரு நபரையோ அல்லது ஒரு பத்திரிகையோ திருப்திப்படுத்த அவங்க சொல்ற காவல்துறை கட்டாயம் அல்ல. அவங்க சொல்ற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு கடுமையான குற்றச்சாட்டுன்னா வந்து ரெண்டு பாதிக்கப்பட்ட குடும்பம் ரெண்டுமே இருக்கு. அதாவது சம்பந்தப்பட்ட ராம்குமார், சம்பந்தப்பட்ட சுவாதி குடும்பம், வேற 2 பேருக்குமே வந்து ஒரு தனித்தனியான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை பதிவு பண்றாங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் குற்றவாளியினுடைய உங்களுக்கு கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் டிஃபரெண்டா தான் இருக்கும். எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும்? இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் துக்கத்தில் இருப்பாங்க, ஃப்ரஸ்ட்ரேட்டட் இதில் இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய கடமை சமூக பொறுப்பு காவல்துறைக்கு இருக்குது, செய்வாங்க. குற்றவாளியை பொறுத்த வரைக்கும் குற்றவாளியுடைய ஃபாதர் மதர் குற்றத்தை தன்னுடைய பையனை காப்பாற்ற வேண்டும், குற்றத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று உண்மையை மறைக்க முயல்பவர்கள், அவங்களுக்கு போய் எப்படி காவல்துறை நீங்க வந்து முக்கிய இது கொடுக்க முடியும்? லட்சுமி இன்னொரு தகவல் சொல்றாங்க, அதாவது 3 மாசத்துல வந்து இந்த அஃபெக்ஷன் ஏற்பட்டு இந்த மாதிரியான ஒரு கொடூரம் நடந்திருக்குமா, நடந்திருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்க. முடியுமா முடியாதான்னு இந்த ஹேஸ்ல அதான் அவங்க சொல்ற விதம் பாத்தீங்கன்னா இந்த மோட்டிவ் வந்து எஸ்டாப்லிஷ் ஆகல அப்படிங்கிற தகவல் தான் லட்சுமி சொல்றாங்க. கேள்வி எனக்கு புரிகிறது, சொல்லுங்க. முடியுமா முடியாதாங்கிறது எல்லா வழக்கையும் ஒரே ஒரு ஸ்கேலை வச்சுக்கிட்டு நம்ம பார்க்க முடியாது, பேராமீட்டர் வச்சு பார்க்க முடியாது. ஒவ்வொரு வழக்குக்கும் ஒரு மாதிரி. ஒரு குற்றவாளி உடனே சடன் ப்ரொவோகேஷன்ல செய்யற கேஸ் எல்லாம் இருக்கு. ஒரு வருஷ கணக்கில் போன வருஷம் நடந்ததை மனசுல வச்சுக்கிட்டு இருந்து பண்றது இருக்கு. 3 மாசம்ங்கிறது என்ன 3 மாசத்துல என்ன டெவலப்மெண்ட் ஆச்சு, அவன் மனநிலை என்ன நடந்துங்கிறதுல இன்வெஸ்டிகேஷன்ல வெளியே வரப்போகுது. இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட்டா முடிஞ்சு கடைசியில சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ற வரைக்கும் அதை வெளியே சொல்லாம இருப்பதுதான் ஒரு இன்வெஸ்டிகேஷன். கருணாநிதி சார் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்தாருன்றதுக்கு எனக்கு இப்போ ஒரு சின்ன டவுட் வருது. ஏன்னா ஒரு குற்றவாளியை நீங்க இப்ப ரெஸ்கியூ பண்ணிருக்கீங்க, குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி அல்ல, நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெறும் வரை அவர் குற்றம் சாட்டப்பட்டவர். நான் குற்றவாளியை பிடிச்சிட்டோம் இவங்களுக்கு இப்ப என்ன கட்டாயம் இருக்குன்னா, நாங்க இந்த வழக்குல ஒரு குற்றவாளியை பிடிச்சிட்டோங்க, இவர் தான் குற்றவாளி, நீங்க ஏத்துக்கோங்கன்னு மக்கள் மைண்ட்ல பிரஷரைஸ் பண்றாங்க, நீதிமன்றத்தை பிரஷரைஸ் பண்றாங்க. இதான் நடந்துட்டு இருக்கு. உண்மை இதுதான். லக்ஷ்மி மேடம் சொன்னது 100% உண்மை. 3 இப்ப இந்த பெண்ணுக்கு சுவாதியோட ஆன்மாக்கு நீதி கிடைக்கணும்ன்றதுல எந்த ஒரு யாருக்குமே இல்ல, யாருக்கும் மாற்றுக்கிறது இல்ல. குற்றம் சாட்டப்பட்டவன நோக்கமே வந்து கொச்சைப்படுத்துற நோக்கம் இல்ல, டிஸ்கஷனே வந்து குற்றம் சாட்டப்பட்டவன கடுமையா தண்டிக்கணும். ஆனா அவன் மட்டும்தான் குற்றவாளியான்றது இன்னைக்கு எல்லா தரப்பிலும் பேசப்படுற விஷயம். உண்மையா இல்லையா நீங்களும் உங்க மனசாட்சி சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து சட்டம் படிக்காதவர், காவல்துறை இல்லாத அத்தனை பேருமே இன்னைக்கு ஊடகங்கள்ல வந்த போட்டோஸ், ஊடகங்கள்ல வந்த செய்திகள், காவல் அதிகாரிகள் கொடுத்த இன்டர்வியூஸ், கமிஷனர் கொடுத்த அன்னைக்கு பிரஸ் மீட், இது எல்லாமே எதை காட்டுது? அதாவது சுவாதி வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் கொடுத்த இன்டர்வியூஸ், ராம்குமார் பேரண்ட்ஸ் கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாமே இன்னைக்கு ட்ரையல் அப்படியே கோர்ட்டில் நடக்க வேண்டிய அத்தனை சம்பவங்களும் மீடியாவில் நடந்து முடிஞ்சாச்சு. எல்லாமே வச்சு பார்க்கும்போது சாதாரண மனிதன் கூட என்ன சொல்றான்னா, இவன் குற்றவாளியா இருக்க முடியுமா, இவன் ஒருவனே குற்றவாளியா இருக்க முடியுமான்றதான் கேள்வியா இருக்கு. முதல்ல அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆயுதம் மேங்களூர் போன்ற இடங்கள்லாம் பயன்படுத்தப்படும் ஆயுதம்னு சொல்றாரு. அப்புறம் இந்த பையன் இந்த குற்றவாளி சாட்டப்பட்ட குற்றவாளி
சவுத்தில் இருக்கிறதுனால, சவுத் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அந்த அவன் வந்து இருக்கிற இடம் அந்த திருநெல்வேலின்றதான். திருநெல்வேலி ஏரியாவில் என்ன கத்தியை பயன்படுத்துவாங்கன்றதை கொஞ்சம் இப்போ எடுத்து வராங்க. இது திருநெல்வேலி ஏரியாவில் பயன்படுத்தி, ஏன்னா நாளைக்கு வந்து கோர்ட்டில் நீங்கள் விட்னஸாக சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்களே சார் மேங்களூரில் போட்டு வாங்கின அங்கே பயன்படுத்துகிற கத்தின்னு சொல்லி, இப்போ இவனுக்கு எப்படி அது கிடைச்சிருக்கோன்னா எப்படி கிடைச்சிருக்குன்ற விஷயத்தை நீங்கள் கோர்ட்டில் சொல்லணும். ஸோ அதுக்கு ஒரு கிரியேட் பண்ணுறாங்க, இந்த கத்தி இங்கே திருநெல்வேலியில் யூஸ் பண்ணுறாங்க வாழை வெட்டுவதற்காக. இந்த ஒவ்வொன்றுமே இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்த ஃபோட்டோஸ் பாருங்க அவனுடைய எடுத்தோடனே. இப்போ திருநெல்வேலின்னு வந்து இந்த அருவாள் வந்து திருநெல்வேலி தான் கிடைக்குதுன்னு நீங்கள் முன்கூட்டியே சொல்லியிருந்தீங்கன்னா இது வேற மாதிரி நீங்க பத்திரிகைகளும் ஊடகங்களும் வேற மாதிரி இல்ல, பத்திரிகைகளும் ஊடகங்களும் வேற மாதிரி நீங்க கொண்டு போயிடுவீங்க. உங்களை பத்திரிகைகளையும் மீடியாக்களையும் திசை திருப்பிட்டு உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு மோட்டிவோட இல்ல. முதல்ல வந்து அவங்க சொன்னது, நீங்க சொன்னது மைசூர் பக்கத்துல இருக்கிற ஒரு அந்த ஏதோ ஒரு மலைப்பகுதியில் கிடைக்கிற அருவாள் மாதிரி தான் முதல்ல ஒரு தகவல் சொன்னாங்க. அது வந்து பத்திரிகைகளையும் மீடியாக்களையும் வந்து அவங்க அந்த திசையில் திருப்பிட்டு உண்மையான குற்றவாளி இங்க தான் இருக்கிறான்னு தெரிஞ்சுட்டு அவங்க வேற மாதிரி டைரக்ஷன்ல போறதுக்கு உண்டான ஒரு உண்மையான காவல் அதிகாரியா இருந்தா இது போன்ற ஹீனியஸ் கிரைம் நடந்திருக்க விஷயங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருக்கிறது, விசாரணை நடந்து கொண்டிருக்குது சொல்ல வேண்டியமே ஒழிய ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் என்ன நடந்துட்டு இருக்குன்றது நீங்க வாட்ஸ்அப்ல வந்துட்டே இருக்காதா? நீங்க போய் ராம்குமாரை போய் பிடிக்க போறீங்க, அவர் வந்து பிளேடு எடுத்து அறுத்துக்கிட்டாருன்றது அங்க போய் யார் பிடிக்க போனது? நீங்க நானோ சாதாரண மனிதன் பிடிக்க போனது வந்து காவல் அதிகாரிகள் தான். அந்த போட்டோ யார் எடுத்திருப்பாங்க? எப்படி எந்த வாட்ஸ்அப்ல வந்துச்சு? அது அவங்க காவல் அதிகாரி இவர் ராம்குமாரோட அப்பா எடுத்து அமைச்சாரா? ராம்குமாரோட இன்னொன்னு நான் சொல்லி முடிச்சிடுறேன். இன்னொன்னு அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, பேச முடியாத சூழ்நிலை இருக்கிறார், இன்னும் 2 நாட்கள் பேசுவார் என்று டாக்டர் வந்து சொல்றாங்க. ஆனா கமிஷனர் அன்னைக்கே வந்து கமிஷனர் ஆபீஸ்ல பிரஸ் மீட் வைக்கும்போது என்ன சொல்றாருன்னா இவர் மட்டுமே குற்றவாளி என்று சொல்லியிருக்கிறார், இவர் மட்டுமே குற்றவாளி என்று சொல்லியிருக்காரு. ஒரு வார்த்தை சொல்றாரு, அவர் சொல்றாரு இந்த கொலை வழக்கில் நேரில் பார்த்த சாட்சி இல்லைன்னு இன்டர்வியூ கொடுக்குறாரு. இது ஒண்ணு போல அக்யூஸ்ட் தப்பிக்கிறது. அதாவது இவங்க சொன்னாங்க குற்றவாளின்னு சொல்றது சுமத்தப்பட்டவர்ங்கிறது. இந்த குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் வந்து லீகல் டேம், அதாவது நீதிமன்றத்தின் முன்னால் வைக்கிற வார்த்தை. இது சட்டத்தின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற, சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாத்தையும் பேச முடியும். அவங்க முடிச்சிட்டு எனக்கு பேச சான்ஸ் கொடுங்க. அதாவது இவங்க கேட்டாங்க குற்றவாளிங்கிற வேர்டை யூஸ் பண்ண, இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருங்கிறவருக்கு குற்றம் விசாரிக்கும் போதே உண்மை தெரிந்துவிடும். ஏதாவது எல்லா வழக்கிலையும் தெரிந்துவிடும் சொல்ல முடியாது. ஒரு சில வழக்குகள் நான் 2 விஷயம், அதாவது நீங்க நேரடியாக பதில் சொல்லணும். 2 விஷயம் அவங்க சொன்னாங்க. ஒன்று வந்து நீங்க அந்த குற்றவாளியை போய் கைது செய்ய போறீங்க, அவன் வந்து தன்னுடைய கழுத்தை பிளேடா அறுத்துக்கிறான், அந்த போட்டோ வெளியில வந்துச்சு. அதே மாதிரி வந்து நீங்கள் மருத்துவமனையில் அவன் சிகிச்சை பெறான், வந்து 2 நாள் பேசுவாங்கிற அந்த ஃபோட்டோ வருது. ஆனால் கமிஷனர் வந்து வெளியில் ப்ரெஸ் மீட்டில் கொடுக்கும்போது வந்து குற்றவாளியுடைய புகைப்படத்தை நாங்கள் வெளியிட முடியாது அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாரு. ஆனால் இந்த கழுத்து அறுபட்ட நிலையில் இருக்கிற ராம்குமாருடைய புகைப்படமும் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெறுகின்ற அந்த புகைப்படம் வந்து இம்மிடியட்டாக வந்து எல்லா தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் வெளிவந்திருக்கு. அது எப்படி? இது எல்லாத்து கையிலையும் இப்போ கேமரா இருக்கு, எல்லாத்து கையிலையும் செல்போன் இல்ல உள்ள இல்ல. ராம்குமார் வீட்டுக்குள்ள போனது போலீஸா இல்ல வேற யாராவது? போலீஸ் போயிருக்கு, போலீஸ் மட்டும் தான் போயிருக்காங்க. ஆனா கொஞ்சம் நேரம் ஆயிருக்குது, கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளியில அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேப் டைம்ல யார் என்ன சந்தர்ப்பத்தில் அந்த படம் எடுக்கப்பட்டதுங்கிறது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய சந்தர்ப்பம் இல்லைங்க. மிகப்பெரிய ஒரு ஆக்ஷனோட தான் உள்ள டீம் இறங்கி இருக்குது. அதாவது அந்த கிராமத்திலேயே மின் துண்டிப்பை வந்து துண்டிப்பு பண்ணிட்டு தான் வந்து களத்தில் இறங்கி இருக்காங்க. ஒரு சுற்றி வந்து ஒரு பாதுகாப்பு போட்டு தான் உள்ள போயிருக்காங்க. அப்படிங்கும்போது வேற யாராவது புகைப்படம் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கட்டுங்க, எவ்வளவுதான் என்னது இருந்தாலும் இப்ப வந்துருச்சு இல்லையா? இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கு இருக்கு. அவரை கேட்க போறாங்க, நாளைக்கு டிஃபென்ஸ் லாயர் கேட்க போறாரு. உங்களுக்கு என்ன இப்ப கஷ்டம்? இப்ப உங்களுக்கு என்ன சிரமம்னு கேக்குறேன். நான் என்ன சொல்றேன், இல்ல அவர் நியாயமா கேக்குறாரு. இன்னொன்னு ஈச் அண்ட் எவ்ரிதிங் நீங்க கோர்ட்ல நடக்க வேண்டிய ட்ரையல மீடியாவும் ட்ரையல் நடத்துறாங்க, காவல் அதிகாரிகள் அது ஈக்குவலா ட்ரையல் நடத்துறாங்க. நீங்க எதை நீதிபதி கிட்ட சொல்லணுமோ அதை பத்திரிகை கூட சொல்லிட்டு இருக்கீங்க, எதை நீதிபதி கிட்ட சொல்லணுமோ அதை நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப்ல அனுப்புறது நீங்களே அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. இவன் தான் குற்றவாளி, இவன் தான் குற்றவாளி என்று வேறு வழி இல்லாம நீங்க மீடியா ட்ரையல் நடத்திட்டு இருக்கீங்க. இதற்கு பின்பாக மிகப்பெரிய குற்றங்கள் யாரோ இருக்குது, குற்றவாளி இருக்காங்க. இன்னொன்னு நீங்க ஆரம்பத்துல பேசுன போது கேட்டீங்க, இது வந்து மத ரீதியாகவோ ஜாதி ரீதியாக போகிறதா என்று. 100% இந்த ஜாதி ரீதியாக கொண்டு போனது யாரு? இந்த சமூகத்துல யார் வந்து ஒரு கல்வியாளராகவும் மிகப்பெரிய நடிகராக பார்க்கப்பட்ட வைஜி மகேந்திரன் வந்து பேரை சொல்லி வாட்ஸ்அப்ல அவர் முதல்ல அனுப்பிச்சாரு, வேற யாரும் அனுப்பல. பேசுவோம். ஒரு சிலைக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும்.
மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. சுவாதி கொலை வழக்கு திசை மாறுகிறதா என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திருமதி சுஜாதா, அதாவது கொலையாளி குறித்து ஒரு காவல்துறை சொல்கின்ற விளக்கங்கள்லாம் வந்து உங்களுக்கு சரியா இருக்குன்னு தோணுதா உங்களுடைய பார்வையில்? முதல்ல காவல்துறை இவங்க விசாரணை பண்ணிட்டு இவங்க பிடிச்சது ரொம்ப சீக்கிரமாக பிடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த he left no trail actually. ஓகே. ஸோ அந்த மாதிரி அவங்க பிடிச்சது நல்லது. பட் அது பிறகு அவங்க பப்ளிக்கில் போய் நிறையா பேட்டி கொடுத்துருக்காங்க காவல்துறைவே. அவங்க ஏன் இந்த கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், இந்த பொண்ணு அதுக்கே வேறு மாதிரி பேசியிருக்கேன், சுவாதி பொண்ணு தப்பான பேசியிருக்காங்கன்னு சொல்லி. இதுதான் மோட்டிவ் இருக்க முடியாது. அண்ட் மோட்டிவ் இருந்தால் கூட அந்த மோட்டிவ் உள்ளே போய் அவங்க பண்ணல. அவங்க ஜஸ்ட் நியூஸ் பேப்பருக்காக அவங்க வெளியீடு பண்ணுறதே இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சீரியஸான இன்வெஸ்டிகேஷன் இல்லை தான். உண்மையான இந்த கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் உண்மையான காரணங்கள் வந்து வெளியில வரலன்னு சொல்றீங்க இன்னும்? ஆமாம், கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப சீரியஸான பண்ண வேண்டிய. அதை வந்து கோர்ட்ல வந்து போலீஸ் வந்து ஏன் வந்து பப்ளிக் கிட்டவும் வந்து ஊடகங்கட்டவும் பத்திரிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன போலீஸுக்கு? அவங்க போய் எங்க கோர்ட்ல கேஸ் வரப்போதோ அங்க போய் சொல்ல போறாங்க. ஏன் வந்து மக்களிடத்துல வந்து சொல்லணும்? என்ன அவசியம்? ஓகே, அந்த போலீஸ்க்கே கொஞ்சம் ஒரு தகவல் சொல்ற அவசியம். ஏன்னு சொன்னா ஒன்னே தே ஹாவ் டு மேக் த பப்ளிக் கம்ஃபர்டபுள். ஏன் அவங்க ஏதோ செய்யறாங்க, அவங்க ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஏன்னா இது பெரிய அளவுக்கே ஒரு குற்றம். இது பப்ளிக்ல தமிழ்நாட்டுக்கே ஃபுல் அட்டென்ஷன் ஃப்ரண்ட் பேஜ் உடைய மீடியாலே வந்திருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க பதில் சொல்லணும். பட் பதில் சொல்லும்போது அவங்க எடியூகேட் பண்ணணும். எஜுகேஷன் உடைய அர்த்தம் என்ன? இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் பேசணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது குற்றவாளி இங்கே போனாங்க, என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் டீட்டெயிலாக அவங்க சொல்ல அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு ஸ்டெப் சொல்லும்போது ஆக்சுவலாக டிஃபென்ஸ் நாளைக்கு டிஃபென்ஸே இதே யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கே ஒரு அவங்க செய்யலைன்னு சொல்லி அவங்களுக்கே நிறையா ஃபீட்பேக் வரும். அண்ட் இப்படி நம்ம நியூஸ் அண்ட் மீடியா ரொம்ப ஒரு ஐ வுட் சே வெரி வயலண்ட் கைண்ட் ஆஃப் மீடியா இருக்குது. ஏன்னா அவங்க குற்றம் பப்ளிக்கில் இப்படி காட்டுறாங்க. அது டீட்டெயில்ஸாக ஒரு விஷயமா அவங்க ஒரு நிறையா முறை அவங்க கற்பனை பண்ணி வேற போடுறாங்க. ஸோ இது பேசுவோம் லக்ஷ்மி, அதாவது ஒரு கற்பனை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவங்க சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில் உண்மையிலே வந்து ஒரு அதீத ஆர்வம் காட்டுவது ஒரு இந்த மாதிரியான கற்பனைகளுக்கா? கற்பனை கதைங்கிறத வந்து நான் ஒப்புக்க மாட்டேன். ஏன்னா நான் அதை செய்ததில்லை, அதனால மற்றவங்களும் அதை செய்ய மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். இன்னொரு மீடியா செஞ்சா எல்லாம் நீங்க தான் பதில் சொல்ல வேண்டியது. இல்ல, நான் வந்து ஜேர்னலிஸ்ட்ங்கிற முறையில நான் செய்ததில்லை. அதனால எல்லா ஜேர்னலிஸ்டும் இந்த மாதிரி எத்திக்கலா இருக்காங்கங்கிறத நான் நம்புறேன். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. கற்பனை கதைங்கிறது வந்து கற்பனை கதையை தாண்டி ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கும் ஒரு சோர்ஸ் இருக்கும். அந்த சோர்ஸ்ல இருந்து ஃபீட் பண்ணுவாங்க. இன்றைக்கு மீடியாவில் வரக்கூடிய ஒரு செய்தியும் சிலது வந்து பிளான்டடா இருக்கலாம், சிலது பெய்ட் நியூஸா இருக்கலாம். பட் எங்க இருந்தாவது அந்த செய்தி வெளியாகணும் அப்படின்னு நினைச்சு ஒரு சோர்ஸ்ல இருந்து ஃபீட் பண்ணப்படும். உண்மையான சமூக நோக்கோடு தான் வந்து இந்த பத்திரிகைகளும் ஊடகங்களும் செயல்படுன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா, அப்படிதான் சொல்லணும். கருணாநிதி, உங்களுடைய பார்வையில்? அதாவது இப்போ நாம் தான் முந்திக் கொண்டு இதை சொன்னோம், நாங்கள் முதலே சொன்னோங்கிற ஒரு ஆர்வத்தில் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் முதல்ல வந்து நாங்கள் தான் இந்த அக்யூஸ்ட்டை வந்து நாங்கள் தான் வந்து இங்கே இருக்கிற இடத்துக்கு சொன்னோன்னு சொன்னால் கூட ஒரு பெருமையாக இருக்கும். நான் இதை ஃபோட்டோ முதல்ல சொன்னேன். அதை கூட இப்போ என்ன சொல்கிறேன், பத்திரிகையினுடைய இது வந்து ஒரு லிமிட்டட். அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சாட்சிகள் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிடுறீங்க, சாட்சிகளோட லைஃப் ரிஸ்க் ஆகுதுன்னு எங்களை குற்றம் சொல்லிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, பேங்க் வாட்ச்மேனை விசாரித்தார்கள், பூக்காரியை விசாரித்தார்கள், டீ கடைக்காரர்களை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள், ஸ்பெஷல் தனிப்படை விரைந்து கொண்டிருக்கிறது, பெங்களூரில் இருக்கிறவர்களை கைது பண்ண அப்படின்னு போடுறாங்க. எங்கள்கிட்ட சொல்கிறது நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி இப்போ இவங்க சொன்னாங்க பாருங்கள், வந்து எல்லாத்தையும் நல்லா விசாரிக்கணும், இந்த துருவி விசாரிக்கணும், எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த குற்றவாளியினுடைய பெற்றோரை வந்து விசாரிக்கும் போது விசாரித்தான் ஆகணும். அவங்க சொல்வது என்னங்கிறது கேட்டாகணும். அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா நாங்கள் ஃபோட்டோ எடுத்துறாங்க, யாருக்கும் கொடுக்கறது கிடையாது.
பத்திரிகையாளர்கள் முந்திக்கிட்டு போய் போட்டோ எடுக்கிறாங்கன்னா நம்ம எல்லாத்தையும் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியும்? எவ்வளவு இருங்க பேசும்போது மட்டும் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. இன்டர்ஃபியர் இப்ப நான் பேசி முடிச்சோட பதில் இருக்குல்ல உங்கள்கிட்ட நான் பேசினதுக்கு, அதை சொல்லுங்க. இப்போ பெரும்பாலான இடங்கள்ல காவல்துறைக்கு சிரமமாக இருக்கிறது பத்திரிகையாளர்கள் தான். ஏன்னா இவர்கள் வந்து ஆர்வம், நீங்க சொன்னது ஒரே இதுதான், சீக்கிரம் நம்ம எடுத்து கொண்டு போகணுங்கிறது. இவங்க முதல் வெளியிடுவது அப்படிங்கும்போது நாங்க இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசருக்கு they are interested in securing the accused, collecting the material. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, குறுக்க புந்து டக்குன்னு இப்ப இந்த குற்றம் சுமத்தப்பட்ட இவங்க சொன்ன லாங்குவேஜுக்கே வந்துடுறாங்க. குற்றம் சுமத்தப்பட்டவருடைய தாயாரை போய் பேட்டி கண்டுறது யாரு? போலீஸா பேட்டி காணுவோம்? நாங்க காண மாட்டோம், நாங்க தனிப்பட்ட முறையில் தான் விசாரிப்போம். பேட்டி கண்டு போடுறாங்க, அழுதுகிட்டு அந்த அம்மா பேட்டி கொடுக்குது. இது யார்? நாங்களா பண்றோம்? நாங்க பண்ண முடியாது, நாங்க போய் தடுக்கவும் முடியாது. தடுத்தா என்ன பண்ணுவாங்க, நீங்க என்ன சார் உங்க வேலையை பாருங்க, நாங்க தனிப்பட்ட முறையில் பத்திரிக்கை நாங்க எங்க சுதந்திரம் நாங்க விசாரிக்கிறோம் அப்படிம்பாங்க. அந்த லேடி பேசலாம். லட்சுமி இல்லை, நான் அதை வந்து ஆரம்பத்திலேயே நான் வந்து அதற்கான மறுப்பு சொல்லிட்டேன். சுவாதி குடும்பத்தை வந்து அது அவங்களுக்கு கொடுத்த டிக்னிட்டியை ராம்குமாரனுடைய ஃபேமிலிக்கும் நம்ம கொடுக்கணும். அந்த டிக்னிட்டியை இந்த விஷயத்தில் மீடியா தவறு செய்திருக்கிறதுன்னு நான் வந்து முதல் கருத்திலேயே அதுக்கு அந்த கருத்தை நான் வந்து பதிவு செய்துட்டேன் முதல் கட்டத்திலேயே. இடத்துல ஊடகங்கள் வந்து தவறு நடந்திருக்கு ஒத்துக்கிறீங்க? ஊடகங்கள் மட்டுமே இதற்கு காரணம். ஊடகம் ஒரு காரணம் சொல்லலாம், ஊடகம் மட்டுமே காரணம் அல்ல. ஒரு நிமிஷம், சுவாதி கொலை வழக்கு திசை மாறுகிறதான்னு கேட்டுட்டு ஊடகங்கள் திசை மாறுகிறதான்ற ஒரு நேரத்தை ஒரு விவாதத்துக்கு வந்துட்டோம். ஊடகங்களும் இன்னைக்கு பத்திரிகைகளும் ஒரு மிகப்பெரிய செய்தி. இன்னைக்கு தமிழகத்துல நீங்க 15 நாட்களாக நீங்க சொல்லுங்க, 15 நாட்களாக அந்த டிவி டிஸ்கஷன் விவாதங்களாகட்டும் செய்திகளாகட்டும் இதை தவிர்த்துட்டு எந்த செய்தியுமே இல்ல. அதை ஒத்துக்கிறீங்களா? அதை வந்து நான் ஒப்புக்கிறேன். ஏன்னா அதற்கான காரணம் நீங்க முதவே கேட்டீங்க, ஏன் இது விவாதிக்கப்படுகிறது அப்படின்னு. இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு கொடூர கொலை இல்லாமல் ஒரு சாதாரணமா ஒரு ஏதோ ஒரு இப்ப இதே ராம்குமார் திருநெல்வேலியிலேயே நடந்ததுன்னா எந்த கொலையா இருந்தாலும் போறது உயிர் தான். அது கொடூர கொலையா இருந்தாலும் சரி, சாதாரண கொலையா இருந்தாலும், இல்ல ஒரு வழக்கறிஞர் கொலையானாலும் அல்லது ஒரு பெண் கொலையானாலும் ஒரு கொலைனா ஒரு உயிர் தான். எத்தனை நாள் நிர்பயா வழக்கை பற்றி நம்ம வந்து எத்தனை ஆண்டுகள் பேசணும்? 2 ஆண்டுகள் நம்ம வந்து பேசணும். ஊடகங்களுக்கு நான் சொன்னது உண்மை. ஊடகங்களுக்கு ஒரு பக்கம் தீனி போடுறது இருக்கட்டும், இன்னொரு புறம் இது வந்து ஒரு கொடூரமாக நடந்த ஒரு கொலை அப்படிங்கிறதையும் தாண்டி ஊடகங்களுக்கு இன்றைக்கு தீனி போடக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் இதுல இன்னும் இந்த கொலை வந்து இன்னமுமே வந்து சொல்யூஷன் சால்வ் பண்ணப்படாத ஒரு கொலை வழக்காகவே இருக்கிறது. அதனாலதான் இன்னமும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. சுதா, அதாவது இந்த ராம்குமார் கொலை வழக்கு பாத்தீங்கன்னா முதல் ஒரு வழக்கறிஞர் ராஜாரானார் வந்து பின்னர் வந்து நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு சொன்னார். என்ன குழப்பம் இந்த அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி கருணாநிதி சார் பேசின அத்தனை விஷயங்களுக்கும் பதில் சொல்ல நினைக்கிறேன். அதாவது ஊடகங்கள் இன்னைக்கு இல்லைன்னா ஒரு சமூக அக்கறையோடு தான் ஊடகங்கள் செயல்படுகிறது. அங்கே இங்கே ஒரு சில தவறுகள் நடக்கிறது. அது தொழில் போட்டியின் காரணமாக யாருக்கு டிஆர்பி ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்ற விஷயங்களுக்கு போகிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஊடகங்களே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இது போன்ற சுவாதி போன்ற அபலை பெண்கள் நிறைய லட்சக்கணக்கில் செத்து போயிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஊடகத்தினால வெளியே வந்துட்டு இருக்கு. ஊடகத்தினால வெளியே வந்ததுனால வேற வழி இல்லாத ஒரு ப்ரெஷரால் போலீஸ் வேற வழி இல்லாமல் வேலை செய்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கின்ற சூழ்நிலை ஏற்படுது. நீங்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா குற்றவாளிகள் என்று சந்தேகப்படும் நபர்கள் கூட்டிக் கொண்டு சென்று போய் காவல் நிலையத்தில் எத்தனையோ டெத் நடந்திருக்கு. காவல் நிலையத்தில் எத்தனையோ குழந்தைகள் கொண்டிருக்காங்க. காவல் நிலையத்தில் எத்தனையோ பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலைகள்லாம் எப்போ குறைஞ்சதுன்னா நீதிமன்றங்களோட கடுமையான கண்டனங்களும் ஊடகங்கள் வெளிச்சத்தில் வந்ததுனால தான் வந்து குறைந்திருக்கிறது. அதுக்காக ஒட்டுமொத்த ஊடகங்கள் குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு வழக்கிலுமே நீங்க லைம் லைட் கொண்டு வாங்க, இந்த பிரச்சனை இருக்குதுன்னு கொண்டு வாங்க. ஆனால் அந்த பிரச்சனைக்கான தீர்வை நீதிமன்றங்கள் நிர்ணயிக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை நீங்க விட்டுறணும். நீங்க ஆனால் நீதிமன்றங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். இதாங்க இன்வெஸ்டிகேஷன், இப்படிதான் மர்டர் நடந்துச்சு, இவன் தான் குற்றவாளி, இதான் டாக்குமெண்ட், எல்லாம் ட்ரையல்லாம் முடிச்சுனா ஜட்ஜ்மெண்ட் இப்படிதாங்க இருக்கணும் அப்படின்னு நீதிமன்றங்கள் நீங்க பிரஷர் பண்ற மாதிரி இருக்கிற விஷயங்களை தயவு செய்து ஊடகங்கள் விட்டுட்டாவே நிறைய வழக்குகளுக்கு நியாயம் கிடைக்கும் நான் நம்புறேன். ஒன்று என்ன நான் கேட்கிறேன், எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க, பத்திரிகை தான் செய்யறாங்கன்னா நீங்க எதுவுமே பிரிவென்ட் பண்ண மாட்டீங்க. நீங்க எதுக்கு காவல் அதிகாரியா இருக்கீங்க? எதுவுமே உங்க காவல் நிலையத்துக்குள்ள நடக்கிற விஷயங்களோ ஊடகத்தையோ பத்திரிகை தடுத்தீங்கன்னா வந்து எங்களுடைய வந்து கடமை செய்ய விடாம தடுத்தாங்க காவல் அதிகாரிகள். நீங்க அந்த குற்றச்சாட்டை சொல்றீங்க. ராம்குமாரை ரெஸ்கியூ பண்ண அன்னைக்கு அவங்களோட சிஸ்டரோட போட்டோவும் அவங்களோட மதர் போட்டோ எப்படி வந்துச்சு நீங்க பாருங்க. ஊடகம் வந்து நேரா காவல் நிலையத்துக்கு உள்ள போயோ இல்ல காவல் அதிகாரியுடைய அந்த பெர்மிஷனால ஒரு விஷயம் நடக்க முடியாது. அதை விடுவோம். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த வழக்குல வந்து ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு அட்வொகேட் வந்து முதல்ல ஆஜராகிறாரு, பின்னாடி வித்ட்ரா பண்றாரு. என்ன குழப்பம் இதுல? இல்ல அதுல என்ன சொல்லப்படுகிறது என்றால் குற்றம் சாட்டப்பட்ட அவங்களோட குடும்பத்தோட ஒப்புதல் இல்லாம அவர் ஃபைல் பண்ணாருன்னு
பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அது ஒரு பாயிண்டா எடுத்திருக்காரு. அதனால நீதிபதி என்ன சொன்னார்னா, இது வந்து ஒப்புதலால ஃபைல் பண்ணப்பட்ட பெயில் அப்ளிகேஷனா இல்ல நீங்களா போட்ட பெயில் அப்ளிகேஷனான்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காரு. இது இப்போ வந்து பிரின்சிபல் ஜட்ஜ் கோர்ட்ல வந்து பெண்டிங் இருக்கு. ஒன்று, நாங்க தரமான இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம், எங்களை விட்டுடுங்க, நாங்க நேர்மையா பண்றோம், எங்களை ஃப்ரீயா விடுங்கன்னு பேசுறாருல்ல. இதே டிபார்ட்மெண்ட்ல இருந்த டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவோட மரணத்தை 3 மாசமா 4 மாசம் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. என்ன உண்மை வெளி வந்துச்சு? இன்னைக்கு நீதிமன்றங்கள் தலையிட்டு அதை வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேட் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து உங்க டிபார்ட்மெண்ட்ல உங்க சகோதரியா பாடுபட்ட ஒரு டிஎஸ்பிக்கே உங்க டிபார்ட்மெண்ட்ல நியாயமான இன்வெஸ்டிகேஷன், நியாயமான ஒரு தீர்வும் கிடைக்கலன்னா, அப்ப சாதாரண ஒரு பெண்மணிக்கு நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு எதிரான குற்றங்கள் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? எப்படி குற்றவாளியை வந்து நீங்க பிடிச்சு நீங்க நீதிமன்றம் நிறுத்தீங்க? அப்படியே நீங்க நீதிமன்றங்கள் நிறுத்தினாலும் நீங்க போடுற எஃப்ஐஆர், நீங்க போடுற சார்ஜ் ஷீட், இதனாலதான் குற்றவாளி வெளியே வரா. தர ஒரு நீதிபதி போய் சம்பவம் நடந்த இடத்துல போயிட்டு ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் பண்ணணும். அவங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸ் பேஸ் பண்ணி தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும். உங்களுக்கு என்ன குழப்பம்? ஏன் நீங்க வந்து தயங்குறீங்க? எந்த உண்மையை நீங்க கொண்டு வரதுக்கு மறைக்கிறீங்க? நீங்க உண்மையா சுவாதியோட ஆன்மா சாந்தி அடையணும்னா உண்மையான குற்றவாளி தண்டிங்க. ஓகே, பேசுவோம். ஒரு சிலைக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. சுவாதி கொலை வழக்கு திசை மாறுகிறதா என்ற தலைப்பில் விவாதிக்கிறோம். திரு கருணாநிதி, அதாவது வந்து இது ஏதோ மறைக்கிறாங்க காவல்துறை அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வந்து சுமதி சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில் சுதா? காவல்துறை வந்து எப்பவுமே ஒரு செட்டிங் டார்கெட், ஈஸியாக அடிக்கலாம். ஏன்னா அவங்க பதில் பேச முடியாது, அவங்களுடைய இதெல்லாம் லிமிட்டட், வெளியில் பேட்டி கொடுக்க முடியாது, ஒன்றும் அர்த்தம் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ரிட்டையர் ஆகிட்டனால இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா நானும் பேச மாட்டேன். அதனால தான் இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க. எங்க பேசுறதுக்கு அது என்ன எக்ஸ்ட்ரா தைரியம் தேவைப்படுதுங்களா? உண்மையை பேசுறதுக்கு இங்கேயே பாருங்களேன், இங்கேயே பேசுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. இவங்க அப்புறம் என்ன இவங்க பேசுறாங்க? கருணாநிதி சார் மனசுல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அனைத்து காவல் அதிகாரிகள் மேல் நான் குற்றம் சொல்வதில்லை. எல்லா காவல் அதிகாரிகளும் வேலை செய்து இது ஒரு டிஃபென்ஸ் கிடையாது சார். நான் என்ன இப்ப நீங்க சொல்லிட்டீங்களே காவல்துறையோட லட்சுமி சொல்றாங்க எல்லா ஊடகங்களும் அப்படி சொல்ல மாட்டேன், ஒரு சில ஊடகங்கள் தவறு பண்றாங்க, அதே மாதிரி ஒரு சில அதிகாரிகள் தவறு பண்றாங்க. எல்லா செக்டர்லயும் நீங்க தவறு பண்றீங்க. தைரியமா சொல்றேன், சொல்லிட்டு என்ன அரெஸ்ட் பண்றீங்க? இல்ல கொஞ்சம் டைம் கேட்டாங்க. என்ன முதல்ல அவங்க பேசாம இன்ஜெக்ஷன் வாங்கி கொடுங்க, நான் பேசுறேன். ஓகே, திருக்கரணை தொடருங்க. அதாவது இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் தான். ஒவ்வொரு இதுலையும் திரும்ப திரும்ப இதை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு அட்வொகேட் இப்படி பேசுகிறாங்களேன்னு எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இவங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது நாங்களாம் உட்காந்துக்கிட்டு ரூம் போட்டு காவல்துறை என்னென்ன மாதிரியான தவறுகள் செய்யுங்கிறது ஒரு வழக்கறிஞர் அவர் கட்டுப்படி தானே தவறு செய்யணும். இதெல்லாம் ஹேசியத்தில் சொல்கிறாங்க, அவங்க தான் சொல்கிறாங்களே. ஒரு சிலர் செய்வாங்களாம், அந்த ஒரு சிலரை பற்றி கவலையே கிடையாது. இப்போது இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன்னாவே எல்லாரையும் இன்வெஸ்டிகேஷனுக்கு விட மாட்டாங்க. நல்ல ஓரளவு நல்ல எக்ஸ்பர்ட்டாக உள்ளவங்க இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள நல்ல திறமையானவர்களை தான் இன்வெஸ்டிகேஷன் ஒர்க்கு அனுப்புவாங்க. மற்றவங்க எல்லாம் ஸ்பெஷல் யூனிட்லேயே அங்கேயும் இங்கேயும் ஒதுங்கிடுவாங்க. இன்வெஸ்டிகேஷனில் ஸ்பெஷலைஸ்டாக உள்ளவங்களை தான் போடுவாங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு சென்சேஷனல் கேஸ்ன்னு சொன்னால் செலக்ட் பண்ணி வேற எங்காவது இருக்கிறவங்கள கூட வர சொல்லி ஸ்பெஷல் டீம்ங்கிறாங்க இல்லையா, இதுலலாம் இந்த ஸ்பெஷல் டீம்லாம் நல்ல இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட் வருவாங்க. ஒரு டியூட்டி மீட்டர் அளவுக்கு போய் இப்போ இது வந்தவங்க தான் இருப்பாங்க. அதனால இவங்க நினைக்கிற மாதிரி ஹேஷியத்தில் கண்ணை போட்டுருவாங்க, யாரோ ஒருத்தரை பிடிச்சி நிற்க வச்சிருவாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நாளை கொண்டு போய் நிப்பாட்ட போகிறது நீதிமன்றத்தில் நிப்பாட்டுறோம். நீதிமன்றத்தில் உட்காந்துருக்க ஜட்ஜஸ் எல்லாம் ஒன்றும் தெரியாதுங்களா, அவங்களுக்கு வந்து எல்லாம் தெரியும். இவங்க மாதிரி அரைகுறைமா வந்து போய் உட்கார்றவங்க இல்லை. அவங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு நல்லா போய் அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு போலி பேசும்போது நிறுத்திக்கோங்க. இருங்க இருங்க பேச முடியும். அரைகுறைமான்ற வார்த்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? மிக மோசம். ஒரு வயதுக்கு மூத்தவர் நீங்க, நான் கொடுத்து பேசிட்டு இருக்கேன். அரைகுறைமா நீங்க காவல்துறை உண்மை யார பேசணும் அவனை பைத்தியக்காரன்னு சொல்லி பிராண்ட் பண்றது காவல்துறையோட தினந்தோறும் வேலை. அது எங்களோட வேலை கிடையாது. நீங்க செய்யற குற்றங்கள், நீங்க செய்யற தவறுகளை வந்து நீதிமன்றத்துக்கு முன்பாக எடுத்து கொண்டு வந்து காவல் அதிகாரி எவ்வளவு பொய் பேசுறாங்க, எவ்வளவு தவறு செய்யறாங்க, எவ்வளவு அப்பாவிகளை தண்டிக்கிறாங்கன்றத
ஊடகங்கள் மூலமாக நீதிமன்றம் மூலமாக நாங்க நிரூபிக்கிறோம். அது உங்களுக்கு அசிங்கமா இருக்குது. அதனால எங்க போன்ற வழக்கறிஞரை பார்த்து நீங்க கீழ்த்தரமா பேசுறது உங்களோட வாடிக்கையா வச்சிருக்கீங்க. அது எங்க கொண்டு தனிப்பட்ட முறையில் தாக்குதல் வேண்டாம். நீங்க பொதுவான கருத்துக்களை அரையும் குறையமா வந்து பேசுறாங்கன்றது வார்த்தை மிக மோசமானது இல்ல கருணாநிதி. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அங்க ஜட்ஜஸா உட்கார்ந்து இருக்கிறவங்க சீனியர் அட்வொகேட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து காவல்துறையுடைய பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் தெரியும். இவங்க என்ன சொல்றாங்க, இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது என்னமோ அரையும் குறையமா பண்றாங்க, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே போலி தான் எல்லாமே. விஷ்ணுபிரியாவோட மேட்டர் சிபிஐ கையில போனதுக்கான காரணம் என்ன? டிவியேஷன் நம்ம தலைப்பு வந்து நம்ம விஷ்ணுபிரியா சிபிஐ போன காரணம் என்ன? உங்க இன்வெஸ்டிகேஷன் சரியில்லை தானே? இல்ல அது உங்க டிபார்ட்மென்ட் நிறைய இல்ல அத பாதி பேசினீங்க, நிறைய கொலை வழக்கு பத்தி பேசலாம். நம்ம முழுக்க பேசுறது இந்த சப்ஜெக்ட் தான் கருணாநிதி. இல்ல முதல்ல அவங்கள மத்தவங்கள பேச விட்டுட்டு பேச சொல்லுங்க. ஏன்னா அவங்க அதாவது நம்மள்ட்ட உண்மை என்ன இருந்துச்சுன்னா குறுக்க பேசவே மாட்டேன். நான் உட்கார்ந்திருக்கேன்ல, அவங்க பேசும்போது நான் ஏதாச்சும் குறுக்க பேசலாம் பாருங்க. ஆனா நான் பேச ஆரம்பிச்சேன்னா என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட விஷயம் இல்ல, எதையோ பேசி நம்மள மடக்குறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. நான் என்ன சொல்றேன் எத்தனையோ வழக்குகள் நீங்க ஒன்று விஷ்ணுபிரியா இந்த தமிழ்நாட்டிலேயே இந்த விஷ்ணுபிரியாவுக்கு வழக்கு ஒன்று தானா, எவ்வளோ வழக்குகள் போய் நீதிமன்றத்தில் போய் தண்டனை அடையுது, எல்லாம் பண்ணுது. எங்கேயோ ஒரு இது இருக்கலாம். இந்த விஷ்ணுபிரியா கேஸ் இவங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இது இல்லை. அதில் வந்து இப்போ உண்மைக்கு அப்பாற்பட்டு வேற ஒன்று எதிர்பார்க்குறாங்க, அது இல்லைங்கிறனால இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. சிபிஐக்கு போனாலும் நாளைக்கு அதுதான் வரப்போகுது, நீங்கள் என்ன பாருங்க. என்ன சொல்கிறேன்னா, நீதிமன்றத்துக்கு மேலே போய் நீதிமன்றத்தில் வந்து தள்ளுபடி பண்ணுற வழக்குகள் எல்லாம் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருடைய சரியான தவறான இன்வெஸ்டிகேஷனால் மட்டும் எதிரிகள் விடுதலை செய்யப்படுவதில்லை. என்ன காண்கட்டினா சந்தேகத்தின் பலனை கொடுக்குறாங்க. என்ன சந்தேகம்? ஒரு வழக்கில் சந்தேகத்தை கிளப்புறது ரொம்ப ஈஸி. இப்போ கிளப்புறாங்க பாருங்க, ஏதோ ஒன்று அவன் வந்திருக்கலாம், இவன் போயிருக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி சந்தேகத்தை கிளப்பி விடுறது தான் இவங்க அட்வொகேட்ஸோட வேலையை. நீதிமன்றத்துக்கு சந்தேகத்தை கிளப்பி விட வேண்டும், அதன் பலனை அக்யூஸ்டுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். அந்த வேலையை செஞ்சு அவங்க வச்சுட்டு இருக்காங்க. நிச்சயமாக இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் தப்பு பண்ணியிருந்தா ஜட்ஜ்மெண்ட்ல எழுதிடுவாங்க, தி பர்ஃபெக்ட் இன்வெஸ்டிகேஷன் தி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் should be dealt with டிபார்ட்மெண்டல்னு எழுதிடுவாங்க. அவ்வளவுதான் போச்சு. அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ரிஜிஸ்டர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவனுடைய எதிர்காலமே போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரும் தான் உயிரை தன்னுடைய உத்தியோகத்தை பணைய வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டான். ஒரு சேலஞ்சு மாதிரி எடுத்து ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷனும் சேலஞ்சு மாதிரி எடுத்துட்டு கடைசி வரைக்கும் போவாங்க. நீங்க என்னதான் இன்னும் பிரஷர் கொடுத்தாலும் சரிதான். எல்லாரும் சொல்றாங்க பொலிட்டிக்கல் பிரஷர் கொடுத்து இன்வெஸ்டிகேஷன் திருப்பிடலாம், ஒன்றும் முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க போய் நின்று நீதிமன்றத்தின் முன்னால் நின்று ஒரு எதிர்க்கட்சிக்கு வக்கீல் கேட்கிற கேள்விக்கு தலையை குனிஞ்சிக்கிட்டு யூனிஃபார்ம்ல போட்டு நிக்கிறதுக்கு எந்த மடையும் கூட ஒத்துக்க மாட்டான். அது மாதிரி இருக்கும்போது இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கு அது ஒரு சேலஞ்சு. அப்படி இருக்கும்போது இவங்க பண்ணிடுவாங்க. அவங்க இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, இன்வெஸ்டிகேஷனே ரொம்ப மோசமாக தான் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இது சொல்றாங்க. அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. அது வழக்குகள் நீதிமன்றத்தில் தோற்பவை எல்லாம் சாட்சிகள் மாறிவிடுவதனால எதிரிகள் வந்து சாட்சியை விலைக்கு வாங்கிடுவாங்க. சில இடங்களில் வந்து இவர்களே பயந்து கொண்டு சொல்லாமல் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? விட்னஸ் பயந்துக்கிட்டு சொல்லலைன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? சாட்சிகள் அதையெல்லாம் நாம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேட் பண்ணி நீதிமன்றத்தில் கொண்டு நிப்பாட்டுறோம். அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வேற எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போவார். அன்னைக்கு கொண்டு போய் கோர்ட்டில் ஆஜர்படுத்தும் போது வேற ஒருத்தர் அது ஆஜர்படுத்துவார். யார் சாட்சிங்கிறது அவருக்கே தெரியாது. இவர் அந்த கடைசி நாளில் தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வந்து அப்பியர் ஆகி சாட்சி சொல்ல வருவார். அவர் அதுக்குள்ள ஊரில் பேசி பஞ்சாயத்து பண்ணி அதான் செத்து பணம் தான் போயிட்டா நீ என்ன பண்ணான்னு சொல்லி பேசி முடிச்சிருவாங்க. அங்கே வந்து கூண்டில் ஏறி எல்லாம் வாசம் வந்தாங்க, ஆனால் இந்த கூண்டில் நிற்கிற ஆள் நான் பார்க்கலங்கன்றாரு. ஒரு சின்ன வேலை அட்வொகேட்ஸ் இப்போ இவங்க சொல்றாங்க, சொன்னா வருத்தப்படுவாங்க. டிஃபென்ஸ் லாயர் சொல்லி கொடுக்குற வெர்ஷன் நீ எல்லாம் ஒத்துக்க, போலீஸ் சொல்றதெல்லாம் ஒத்துக்க, கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடு, எல்லாம் வாசம் தான், ஆனால் அந்த கூண்டில் நிற்கிறால நான் பார்க்கலங்கன்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு வந்து நீதிமன்றத்தை சொல்லுவீங்களா? போலீஸ் சொல்ல முடியுமா? போலீஸ்காரர்கள் யூ ஆர் நாட் சப்போஸ் டு த்ரெட்டன் தி விட்னஸஸ். யூ cannot accompany also at the time of trial. நீங்க இன்வெஸ்டிகேஷன் கொண்டு சார்ஜ் ஷீட்டை போடுறதோட எங்க வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க கதை தான், என்ன வேணாலும் பண்ணிக்குவாங்க. இப்படி இருக்கிற நீங்க எப்படி நீதிமன்ற காவல்துறையை குற்றம் சொல்ல முடியும்? ஓகே, நிகழ்ச்சியோட நிறைய பதில் இருக்கிறோம். சுருக்கமாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யல நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த வழக்கு சரியான திசையில் பயணிக்க யார் என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய பார்வையில்? இந்த வழக்கு சரி போகணும்னு சொன்னா முதல் இப்போ உடனடியாக இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு சார்ஜ் ஷீட் அண்ட் டைம் பவுண்ட் ஒரு கேஸ் நடக்கணும், ட்ரையல் டைம் பவுண்ட் நடக்க வேண்டும். ஏன்னா இப்போ நம்ம பார்க்கும்போது ஜுடிஷியரியிலே கேஸ் ரொம்ப நாளாக நின்று போகுது. அண்ட் இதே ஒரு ட்ரையலே டைம் பவுண்டே நடக்கிறது இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படி போயிட்டே இருக்கிறதுனால தான் மெயின். அண்ட் அது இவங்க அது உள்ள பெயிலில் வெளியில் அனுப்பிடுறாங்க. ஸோ
இன்னைக்கு பயம் போயிருக்குது, தண்டனை வரும் சொல்லிட்டு கூட ஒரு பயம் போயிருக்குது மக்கள் மத்தியில். நிறைய குற்றம் நடக்குது இன்னைக்கு. வி சா ரீசெண்ட்லி ஒரு பெண்மணி அங்கே எக்மோர்லேயே அவங்க டாக்டர் ஒருத்தர் கொலை பண்ணியிருக்காங்க. இப்போது அதே போல் இங்கே பட்னம்பாக்கத்தில் ஸ்ரீனிவாசபுரத்தில் ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. இதே போயிட்டே இருந்தால் நம்ம இப்போது சென்னை பொறுத்த வரையிலும் சென்டர் சென்னையில் தான் நான் உங்களுக்கே சொல்கிறேன். ஆனால் கிராம பகுதியில் திருவள்ளூர், காஞ்சிபுரம் அங்கே போய் பார்த்தா nobody is doing a proper investigation. இந்த இன்வெஸ்டிகேஷனே நமக்கு பப்ளிக்கில் இருக்கிறதுனால தான் நமக்கு தெரியுது. ஆனால் பல்வேறு இன்வெஸ்டிகேஷன் கரெக்டான ஒரு சிஸ்டமில் இருந்து ஒரு சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரி மாதிரி இருந்தால் அண்ட் டைம் பவுண்ட் ட்ரையல் ரொம்ப அண்ட் டைம் பவுண்ட் ட்ரையல் அண்ட் தண்டனை எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அதுதான் நம்மளுடைய வேண்டுகோள் இருக்கும் பப்ளிக்ல இருந்து. சுதா, உங்களுடைய பார்வை? அதாவது இன்வெஸ்டிகேஷன் சரியாக நாங்கள் பண்ணுறோன்றதுக்கு காவல்துறை சரியாக பண்ணுறாங்கன்றதுக்கு மிகப்பெரிய உதாரணமே ஸ்வாதி வழக்கு தான். எந்த அளவுக்கு மிக மோசமான இன்வெஸ்டிகேஷன் இது அட்லீஸ்ட் வெளியே தெரிஞ்சிருக்கு. வெளியே தெரியாத நிறைய மர்டர் கேஸில் என்ன மோசமான இன்வெஸ்டிகேஷனு, மோசமாக ஒரு ரெக்கவரி பண்ணுற ஒரு பொருளை ரெக்கவரி பண்ணுறது, ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸ் ரெக்கவரி பண்ணுறதுல கூட எவ்வளோ எந்த இடத்துல கோட்டை விட்டுருக்காங்கன்றது நீதிமன்றங்களுக்கு வந்த பிறகு தான் தெரியுது. வழக்கறிஞர்கள் கூப்பிட்டு அவங்கள தட்டன் பண்ணி கூண்டில் ஏற்றி நீ பொய் சாட்சி சொல்லுப்பான்னு சொல்கிறாரு பாருங்க. அதை விட மிகப்பெரிய பொய் வேற எதுவுமே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு கொலை சாட்டப்பட்ட குற்றவாளியை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ப்ராப்பராக ஒரு மெட்டீரியலை கலெக்ட் பண்றது, ப்ராப்பரா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றது, அது நேரில் பார்த்த சாட்சிகளை கொண்டு வரது, இது போன்ற எவ்வளவு விஷயங்கள் எல்லா இடத்துலயுமே கோட்டை விடுறீங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்களேன், மற்ற வழக்குல விட்டுறீங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இல்ல, இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் நிறைய பிஸியான விஷயங்கள் இருக்கு சார். மக்களுக்கு இன்னைக்கு ஜெனரலா சட்டம் தெரியாத மக்கள் கூட இல்ல இதுல ஏதோ தவறு நடந்திருக்குன்னு பேசுறோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. ஒண்ணு, இது சீரியஸாவும் ரொம்ப சீக்கிரசியாகவும் கொண்டு போக வேண்டிய இன்வெஸ்டிகேஷன். இன்னைக்கு சுவாதி வழக்குக்கு நீங்க ஈச் அண்ட் எவ்ரிதிங் அந்த ராம்குமாருக்கு நான் என்ன செய்யணும் காவல்துறை ராம்குமாருக்கு போட்ட தையல் கூட நான் வாட்ஸ்அப்ல உட்காந்து லைவா பாக்குற ஒரு சூழ்நிலை இந்த வழக்குல நடந்தது மிக மோசமான விஷயம். இன்னொன்று, இன்வெஸ்டிகேஷன் டெப்தா கொண்டு போகணும். இதற்கு பின்னாடி யார் செயல்பட்டாங்கன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கணும். உண்மையான குற்றவாளி, இந்த குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டதா இவருக்கு கூட தண்டனை கொடுங்க. ஆனா இது கூட சம்பந்தப்பட்டவர் லக்ஷ்மி ஆரம்பத்துல பேசும்போதே ஒரு வார்த்தை, கரெக்டான வார்த்தை சொன்னாங்க. 3 மாதத்தில் ஒருத்தன் ஒருத்தலை காதலால் இவ்வளவு மோசமாக கொலை செய்ய முடியுமா? அவன் ஒரு இன்ஜினியர் படித்தவன், ஒரு துணி கடையில் வேலை செய்ய வந்தவன், காலையிலேருந்து சாயந்தரம் வந்தையும் சுவாதி பின்னாடியே சுற்றிட்டு இருந்தான். அப்புறம் சுவாதியோட ஆஃபீஸ்க்கெலாம் ட்ராவல் பண்ணான்னா அவன் எங்கே வேலை செய்தான்? இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. சுவாதியோட செல்ஃபோனை ஆஃப் பண்ணிட்டான், ஆனால் தன்னோட செல்ஃபோனை ஆனில் வச்சுருந்தான்ற விஷயங்கள்லாம் ஏற்றுக்கவே முடியாது. ஒரு குற்றவாளி ஒரு நைட்டு 1 மணிக்கு பிளேடில் அறுத்துக்குவானா? இல்லை, நம்ம நிறைய அதை பற்றி பேசிட்டோம். இன்வெஸ்டிகேஷன் போக வேண்டாம், சுருக்கமாக பதிவு பண்ணுங்களேன். இது சுவாதிக்கு உண்மையாக அந்த ஆத்மா சாந்தி அடையணுன்ற எண்ணம் இருந்தால் காவல்துறைக்கு உண்மையாக அனைத்து பெண்களுக்கான நீதியை பெற்றுத்தரனா இந்த ஒரு வழக்கில் பெற்று தந்தா எல்லாருக்குமே சமூகத்து ஒரு மரண அடியா இருக்கும். அதனால உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்க. உண்மையான குற்றவாளி யாரா இருந்தாலும் கடுமையா தண்டிங்க. அதுக்கு மக்களோட சப்போர்ட் இருக்கும். நீங்க செய்யற ஒவ்வொரு தவறுகளுமே மக்களுக்கு பயம் திருமதி லட்சுமி, உங்களுடைய இல்ல இதுல பெண்களுக்கான பாதுகாப்பு, ஜாதி, மதம் இந்த எல்லாத்தையும் தள்ளி வச்சிருவோம். ஒரு கேஸ்னுடைய இன்வெஸ்டிகேஷன் எந்த பாதையில் எந்த திசையில் போகணுமோ அந்த திசையில் மட்டுமே செலுத்தப்படணும். இதில் நம்ம பேசுகிற மாதிரி மீடியா ட்ரையல் வேண்டாம், கோர்ட்டில் மட்டுமே ட்ரையல் நடக்கட்டும், போலீஸ் மட்டுமே இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும். இதை தாண்டி இன்னும் இனிமேல் அதாவது இனி பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறத உறுதி செய்யணும். இரண்டாவது, இந்த ஒரு கொலையை மட்டும் நம்ம பார்க்க முடியாது. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இது இன்னைக்கு இந்த ஒரு 6-7 மாதங்களில் நடந்த கொள்ளை சம்பவங்களை பார்த்தா அதிகரிச்சிருக்கு அந்த நம்பர்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒருவேளை நம்ம யூபி, ஹரியானா மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் இருக்கோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் கூட சில சமயங்களில் வரலாம். ஸோ இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவதற்காக, சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக என்ன செய்ய முடியுமோ, ஒருவேளை இந்த மாதிரி ராம்குமார் மாதிரியானவர்களுக்கு சைக்கலாஜிக்கலான கவுன்சிலிங் தேவைப்படுமா, இல்லை எதை செய்தால் அந்த அவேர்னஸை கொண்டு வர முடியுமோ அதை அரசாங்கமும் சரி,
அரசாங்கம் சார்ந்தவர்களும் சரி அதை செய்ய வேண்டும். இல்லை அதை வந்து என்ஜிஓஸ் கூட எடுத்து செய்யலாம். பட் இப்போ வந்து நம்ம அந்த சொசைட்டியை கரெக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும். இரண்டாவது நான் சொன்ன மாதிரி இந்த பெண்ணியம், பெண்களுக்கான பாதுகாப்பு, அப்புறம் ஜாதி, மதம் இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு கேஸ் வந்து நேராக எந்த இன்வெஸ்டிகேஷனில் எந்த திசையை நோக்கி செலுத்தப்படணுமோ அந்த திசையை நோக்கி செலுத்தப்படணும். இருக்காரு நினைச்சு சுருக்கமாக. அதாவது இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. சாதாரணமாக ஒவ்வொரு கேஸுக்கு 90 நாள் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. இன்னும் ரொம்ப அதிகமாக இருந்தால் இன்னும் அதிக நாள் கூட போகலாம். அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில் இதை பற்றி இவ்வளோ விமர்சனம் பேசுகிறதுங்கிறது ரொம்ப மோசமான விஷயம். இதை போல் ஒரு மோசமான ஒரு இதை ஒரு இன்வெஸ்டிகேஷனை கொடுக்க முடியாது. ஏன்னா நானே ஒரு ஆஃபீஸராக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் கூட நானே கூட இப்போ எனக்கு பழக்கம் பண்ணப்பட்ட அதிகாரிகள்கிட்ட நான் உண்மையை கேட்டு தெரிய முடியாது, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அத்தனை டீம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிடைக்கிற ஒவ்வொரு அயர்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனும் கடைசி வரைக்கும் விசாரித்து அனலைஸ் பண்ணி தான் அவங்க சார்ஜ் ஷீட் போட்டாகணும். எதையுமே அவங்க ஆஃப் கட்டடாக விட முடியாது. அப்படி இருக்கும்போது இங்கே இந்த மாதிரி இந்த பேப்பரில் படிச்சுட்டு இந்த காதில் வர்றது, இந்த வாட்ஸ்அப்பில் வர்றது, ஃபேஸ்புக்கில் வர்றதெல்லாம் வச்சுக்கிட்டு வெளியில் ஊதிக்கிட்டு இருக்கவே கூடாது. உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா நேராக இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்கிட்ட போகணும், போய் கான்ஃபிடென்ஷியலாக சொல்லணும், இந்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லட்டும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இந்த வழக்கு சம்பந்தமாக எந்த தகவல் இருந்தாலும் எங்களுக்கு தெரிவிங்கள்னு ஓப்பனாக பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. நீங்கள் செய்யலாம், அதுக்கு பப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சமூக கடமை, ஒவ்வொரு சமூகத்தில் பப்ளிக்கு அந்த கடமை இருக்குது, அதை செய்யணுமே தவிர சும்மானாலும் ஹேஷியத்தில் உதறி விடுறது இருக்குது பாருங்க, அதை தன்னை பாப்புலர் ஆக்கிக்கிறதுக்காக செய்யக்கூடிய வேலை. அதை இந்த பப்ளிக் செய்யாமல் நியாயத்தை செய்ய சொல்லணும். நிகழ்ச்சி நிறைவேற்பதில் இருக்கிறோம். சுவாதி கொலை வழக்கு திசை மாறுகிறதா என்ற தலைப்பில் விரிவாக விவாதித்தோம். எது எப்படியோ ஒரு கொடூர கொலை நடந்து முடிந்திருக்கிறது. இந்த கொலை வழக்கு சரியான திசையில் சென்று குற்றவாளி கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே எமது விருப்பம். அரங்கிற்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் திண்ணையில் இன்னொரு தலைப்போடு சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.